ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். சாதம், பருப்பு கூட்டு, கோவக்காய் பொரியல், ரசம் இதுதான் வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ இதெல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது உள்ளே குக்கர்லேயே சின்னதாக ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பிளேட் மாதிரி, அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தேவையான காய்கறிகள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லா கீறிட்டு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 2 கிளாஸ் தண்ணி. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு செஞ்சு பாருங்கள், ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதை மூடிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக பருப்பு வந்துடும். இப்போ இதை நல்லா வேகட்டும். சைடில் நம்ம இப்போ கோவக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கோவக்காய் நல்லா ஆயிலே ஃப்ரை ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் இதில் சேர்த்துடலாம். கோவக்காய் இந்த மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோக்குள்ளே கிறிஸ்பி ஆகுதோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோவக்காய் பொரியலை வச்சு நீங்கள் ஒரு தயிர் சாதம் கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாதி அளவுக்கு வெந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். அவ்வளோதான், நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோவக்காய் பொரியல். அப்புறம் நமக்கு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சா போதும். ரொம்ப நல்லா குக்காய் வந்துடும். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பருப்பை நீங்கள் அப்படியே கூட ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தாளித்து ஊற்றிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நல்லா வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி 2 பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம், ஆனால் மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்கலை. ஸோ வத்தலும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்போடு சேர்ந்து சாப்பிடும்போது. நான் ஒரு 2 வத்தல் நல்லா கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பில் இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சிம்பிளான ஒரு பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
அவ்வளோதான், பருப்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு அடுத்து வந்து நம்ம சாதம் செஞ்சிடலாம். நான் சாதம் வந்து வடித்து தான் செய்ய போகிறேன். அதனால் தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும். இதை மூடி வச்சிடலாம். நீங்கள் வந்து குக்கரில் செய்கிறதா இருந்தால் குக்கரில் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ரசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த புளியை வந்து நல்லா அதில் ஊறட்டும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நார்மல் தண்ணியிலே சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, புளி ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் புளி நனைய போட்டுட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்து போட்டு பாருங்கள். சூப்பராக புளி டக்குன்னு ஊறிடும். புளி நல்லா ஊறட்டும். இப்போ வந்து நம்ம மிளகு ஜீரகத்தெல்லாம் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நல்லா தட்டி தான் நம்ம ரசம் செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் திரிக்கிறதா இருந்தால் கூட திரிச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா நுணுக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு 1-2 நல்லா நுணுக்கிட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 15 பல், சின்ன சைஸ் பூண்டுனா ஒரு 15 பல் போடுங்க. பெரிய சைஸ் பூண்டுனா ஒரு 8லேருந்து 9 பூண்டு போதும். இப்போ இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இதோட சேர்த்து. இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்கள். நல்லா தட்டி நம்ம ரசம் செஞ்சோன்னா அதுவே ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். நான் அந்த கிளாஸுக்கு 3 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்தாச்சு அரிசியை. இப்போது நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடித்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கே ஒரு தனி டேஸ்ட் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க போட்ட உடனே, இல்லைனா அடியில் போய் அரிசி ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு அரிசி. ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா வேகட்டும். இப்போ புளி நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ரசம் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு இந்த சக்கையை தனியாக எடுத்து தூர போட்டுருங்க. இப்போ தண்ணி மட்டும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஒரு 2 தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுட்டு சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக பிசைஞ்சிடலாம். இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு, ஜீரகம், அப்புறம் பூண்டு இதெல்லாம் நல்லா தட்டி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக இதை இப்போ நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா ரசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு சின்ன கிளாஸுக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போனா கரெக்டாக இருக்கும் ரசம். இப்போ இது கூடவே ஒரு 2-3 வத்தலை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போதே போடுறதா இருந்தாலும் போடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பெருங்காயத்தூள் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் முதல்ல சேர்ப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி கடைசி சேர்த்து பாருங்கள். ரசம் நல்லா வாசமாக ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ரசம் நல்லா இந்த மாதிரி மேலே நல்லா முறையாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணிடுங்க, கொதிக்க விட்டுறாதீங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிட்டு. இப்போ நமக்கு சாதமும் சைடில் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், சாதம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதையும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ரைஸ் நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், ரைஸு சூப்பராக நல்லா பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. ரைஸும் ரெடி ஆகிட்டு, எல்லாம் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். இந்த சூப்பரான லன்ச் மெனு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய லன்ச் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, டின்னர் ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ மறக்காமல் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இந்த சூப்பரான லன்ச் மெனு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.